இந்த எஸ்ஐஆர இது கொண்டு வர்றது, இந்த சிறப்பு சீர்திருத்தத்தை கொண்டு வர்றது யார்? ஒரே ராத்திரில பணம் செல்லாதுன்னு சொன்னவங்க. பணம் செல்லாது. காரணம் என்ன? ஊழல் லஞ்சம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும். ஒளிஞ்சதா? ஒளிந்ததா? பிறகு அதற்கு எல்லா இடங்களிலும் அமலாக்கத்துறை சோதனை, வருமான வரி சோதனை நடக்கிறது. ஏன் ஒளியல? எத்தனை ஈடி ரைடு போடுற, போட்ட இடத்துல எல்லாம் பணம் வாங்கியிருக்க. நீ ஊழல் ஒழிப்பாய் நாங்க நம்பணும். எப்படி இந்த கேள்வியை கேட்காதவன் நீ எது எப்படி எப்படி உன்னால தூங்க முடியுது உனக்கு? சரி, பணம் செல்லாதுன்னு சொன்ன போது நீ சொன்ன காரணம் என்ன? ஊழல் லஞ்சம் ஒழியும், கருப்பு பணம் ஒழியும். அப்படின்னா எதுக்கு இவ்வளவு வேறு வீட்டில் விரட்டி வெட்டி எடுக்கிற? நீ பணம் செல்லாது என்று சொன்ன போது 50 நாளில் சொர்க்கத்தில் வைப்பேன் உங்களை என்று நம்முடைய மாண்புமிக்க பிரதமர் அறிவித்ததற்கு செத்து பல பேர் சொர்க்கத்துக்கு போன வழிய ஒருத்தரும் போல். அந்த காலத்தை நினைவுபடுத்தி பார். எத்தனை பேர் வீதியில நின்னா, வங்கிக்கு முன்னாடி நின்னா, முதல் நாள் 2 நாள் முன்னாடியே போய் பணத்தை மாத்துறதுக்கு 1 லட்சம் கோடியில இல்லடா, 5000 10,000 மாத்திரணும்னு போய் நின்னவன் எத்தனை லட்சம் பேர்னு பேர். என் கேள்விக்கு பதில் சொல்றா. ஒரு பணக்காரன் வங்கி வாசல்ல பணத்தை மாத்த நின்னானா ஒருத்தனை சொல்றான். உன்னுடைய நண்பர்கள் அதானி அம்பானி எவனாவது அவன் பணம்லாம் எப்படி மாறிச்சு? பதிலாச்சு இருக்கு. யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? பணம் செல்லாதுன்னு போயிட்ட. எவ்வளவு அறிவாளி நீ? 2000 ரூபாய் அடிச்சு கொண்டாந்தா, 2000 தான் 1000 ரூபாய் செல்லாதுன்ட்ட. நீ உண்மையிலே அறிவானவனா இருந்தா 1000 ரூபாய் அந்த 2000 ரூபாய் அடிச்சு வங்கிகளில் போய் சேமிச்சு எவ்வளவு பணம் மதிப்பிழக்க போகுதோ அந்த பணத்துக்கு இணையான பணத்தை வங்கிகளை கொண்டு நிறைத்து விட்டு மக்களுக்கு அறிவிச்சு சொல்லணும். ஆனால் நீ அறிவிச்சுட்டு போய் அச்சடிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப எங்க 2000 ரூபாய் செல்லுமா? யாராவது சொல்லு. இப்ப 2000 ரூபாய் செல்லுமா? செல்லது. அப்பெல்லாம் என்ன தெரியுது? வேலை இல்லாத டெய்லர் இருக்காருல்ல, தையல்காரர், வேலை இல்லைன்னா யானைக்கு டவுசர் தப்பாருன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. அவர் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக சும்மா இருக்கணும்னு யானைக்கு ஒரு டவுசரை தப்பம். அந்த யானைக்கு டவுசர் தக்கிற பயிர்கள்ட்ட போய் நீ ஆட்சியை கொடுத்துட்டு அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு யானைக்கு தப்போம், அப்புறம் பூனைக்கு தப்போம், அப்படி தச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இதெல்லாம் ஒரு மனுஷன் இந்த இது செய்யற வேலையா? செஞ்சா சரி, செஞ்சா. அடுத்து இன்னும் ஒரு பெரியது பாருங்க, பயங்கரவாதம் ஒளிந்து விடும். அறிவார்ந்த பெருமக்களே, என்னை பெற்ற பேரன்பு மிக்க தமிழ் சொந்தங்களே, என் உயிரினுமினிய உடன் பிறந்தார்களே, ஆழ்ந்து கவனியுங்கள். பயங்கரவாதம் ஒழிந்து விடும் பணம் செல்லாதுன்னா. எந்த பயிலும் பணத்தை பரிமாறிக்கிறது இல்லை பயங்கரவாத இயக்கங்கள்ல. ஒரே செலாவணி உலகம் பூரா செல்ற தங்கம் தான், அததான் பரிமாறிப்பான். இப்ப பணம் செல்லாது என்று சொன்னீர்கள், பயங்கரவாத ஒழியும் என்று சொன்னீர்கள். எப்படி புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடந்தது? காஷ்மீரிலே மிக சென்சிட்டிவ் ஏரியா, உயர் பாதுகாப்பு பகுதி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சோதிக்கிற உயர் பாதுகாப்பு பகுதியிலே 500 கிலோ வெடிகுண்டை வெடிமருந்தை ஏற்றி கொண்ட அந்த கார் எப்படி வந்தது? சோதிக்காமல் எங்க போய் புடுங்கிட்டு இருந்தா? பதில் இருக்கா? ஒண்ணும் கிடையாது. 40 ராணுவ வீரனை கொன்னு போட்டு போயிட்டான். யாரோட தவறு? யாருடைய தவறு? எங்க பயங்கரவாதம் ஒளிந்தது? எங்கே ஒளிந்தது? இந்த நாட்டு குடிமகனா உனக்கு ஆதார் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆதார் தான். ஆதார், நீ எல்லாத்திலையும் ஆதாரை இணைக்கணும். ஆதார் ஆதார் ஆதார். ஒரு வருஷம் 2 வருஷம் ஓட்டினாங்க. அப்ப அங்க உள்ள வந்தவன்ட்ட ஆதார் கேட்காம எங்கேயும் உதார் விட்டுக்கிட்டு இருந்த என்ன பண்ணிட்டு இருந்த? உள்ள வந்தான்ல, அவன்கிட்ட வாங்காம என்ன பண்ண? எங்கே போனது ஆதார்? எங்கே போனது உன்னுடைய பாதுகாப்பு பணி? என்ன செய்தது உன்னுடைய உளவு படை? சொல்லு. அவன் தான் சொல்றான், அந்த காஷ்மீர் ஆளுநர், நான் அப்படியே ராணுவ விமானத்தில் விண்ணூர்தியில இறக்கி போய் நம்ம வீரர்களை அங்கே இறக்கி விட்டுருவோம்னு நான் சொன்னதை இவர் கேட்கவில்லை என்கிற. பேருந்தில் ஏற்றி விட்டார், அவன் அடிச்சு மோதி கொண்டு போயிட்டான்.
40 பேர் உடலை, உயிரற்ற உடலை அடுக்கி தேர்தலில் வாக்கு பறிக்கிறதுக்கு அந்த நேரம் இலங்கையில் ஒரு தாக்குதல் நடக்குது. புல்வாமாவில் இந்த தாக்குதலை காட்டி இது போல தாக்குதல் தொடராமல் இருக்க எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். எப்படி எப்படி இருக்கு பாருங்க. அப்போ ஒரு போர் அறிவிக்கிறது, கொல்லும் போது விட்டுறது, அப்புறம் ஒரு போர், அது ஒரு அக்கப்போர். இங்க இருந்து போய் யாரும் இல்லாத பொட்டல்ல குண்டை போட்டு திருப்பி வந்துடுறது. நடந்ததா இல்லையா? சிரிக்காத, பொய் சொல்லிட்டு இருக்கேன்னா பொய் சொல்றேன்னு நினைக்கிறேன் நீ பைத்தியக்க. திருப்பி பயங்கரவாதம் ஒழியுது. பகல்காம்ல ஒரு சுற்றுலா தலம், ஒரு நாளைக்கு 30,000 பேர் கூடி கலைகிறான். தெரியுது அங்கே காவல் நிலையம் இல்லை, அங்கே பாதுகாப்பு ராணுவ வீரர்கள் இல்லை. ஏன் இல்ல? ஏற்கனவே பிரச்சனைக்குரிய பகுதி காஷ்மீர், உலகத்துக்கே தெரியுது, உனக்கு தெரியுது. அப்ப அங்க இடத்துல என்ன பண்ணி இருக்கணும்? மற்ற இடங்களை விட கூடுதலாக பாதுகாப்பை நீ வலுப்படுத்திருக்கணும். ஏன் செய்யல? ஏன் செய்யல? ஒரு விண்ணுறுதியில பயணிக்க விடுறியா? எங்களை நுழையும் போது ஆதார் காட்டுங்கிற காட்டுறோம், உள்ள போகும்போது முன்னாடி திரும்பு, பின்னாடி திரும்பு, இதை கலட்டு, பெல்ட் கலட்டு, சாக்ஸ கலட்டு, அதை கலட்டு, இதுக்குள்ள அதை வச்சிருக்கியா, இதை வச்சிருக்கியா? ஏய், நீ என்ன நீ பாதுகாக்கிற? இந்த ஐயப்பமார்கள் இந்த விரதம் இருந்து 40 நாள் விரதம் இருந்து அந்த இருமுடியை தூக்கிட்டு போறான். என்ன கொண்டு போறான்? தேங்காய் நெய்யும் தானடா. உனக்கு தெரியாதா அது? அதான் சோதிக்கிறீல்ல, அதை வெளியில வரும்போது தேங்காயும் நெய்யும் தானே இருக்கு. அதை எதுக்கு தடுக்கிற நீ? எதுக்கு தடுக்கிற நீ? எதுக்கு தடுக்க? இதை தடுக்கிற. அவன் டெல்லியில வந்து குண்டு வச்சு காரில் வெடிக்கிறான், வேடிக்கை விட்டுருக்கான். உன்னை என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் சொல்லு? நீ யோசிச்சு பாரு, எப்படிப்பட்ட நாட்டில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு மட்டும் பாரு. நான் திரும்ப சொல்றேன் பாரு, இந்த பைத்தியக்கார பயில்கள்ட்ட நம்ம வசமா சிக்கிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை நீ புரிஞ்சுக்க. பூராமே அரைமண்டல். இந்த முழு மெண்டல் வந்து பிரச்சனை கிடையாது. அது என்ன செய்யும் பாரு, நல்லா முழு பைத்தியமா இருக்கணும் பாரு. அப்படியே இந்த காதலன் படத்துல தம்பி பரத்து திருவான் பாரு, அப்படியே அது வாட்டுக்கு சொரிஞ்சுக்கிட்டு தெரியும். அது அதைத்தான் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த அரைப்பைத்தியம் இருக்கு பத்தி, அரைப்பைத்தியம் அதுதான் அடுத்தவனை போய் கடிச்சு வைக்கும், கிள்ளி வைக்கும். இது அரைப்பைத்தியம் பூரா. அந்த பகல்காம்ல தாக்குதல் நடக்குது. ஒரு கேள்வி தானே, எங்களை பயணிக்கும் போது இவ்வளவு சோதிக்கிற நீ, அவன் எல்லையை தாண்டி உள்ள பயங்கரவாதி வந்தான்ல, பார்டருக்குள் நுழைஞ்சு, அவன்கிட்டயே நீ ஆதார் கேட்கல, அவனையா நீ சோதிக்கல? 200 கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கான், என்ன பண்ணிட்டு இருந்த? வந்து மக்களை சுட்டு கொன்னு அவன் படம் எடுத்து, அப்படி தன் படம் செல்ஃபில எடுத்து பேசி பேட்டி கொடுத்து போயிட்டு விட்டா ஹாய் அப்படின்னு போறான். அதுவரை நீ என்ன பண்ண? டம்னு சத்தம் போட குவிஞ்சிருக்க வேணாமா வீரர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் வரல. அங்கிருந்து பாதுகாப்பு அவன் வெளியேற வரை விட்டு விட்டு ஆபரேஷன் சிந்தூர் 10 நாள் கழிச்சு அந்த போர் தொடுத்து கொண்டு நம்புறான். போர் நடந்ததா, என்ன நடந்து எதுவுமே தெரியாதா. நம்ம முடிக்கிறோம்ல, எதுக்குடா சாரு எஸ்ஐஆர் போட்டு என்னடா ஓட்டு? யாரா? எவனோ ஒரு பரதேசி பைய போலி வாக்கு 4 இடத்துல போட்டதுக்கு நாம பலியாயித்துறோம் பாரு. அது புரியுதா உனக்கு? இதான் இங்க இருக்கிற சிக்கல். இப்ப கார்ல குண்டு பிடிச்சவன் யாரு? பயங்கரவாதம் ஒளியும் என்றீர்களே பெருமக்களே, ஒளியலையே. அப்ப தோற்று விட்டீர்கள். ஒரு பொது மன்னிப்பு, வருந்துறேன், தவறு நடந்துருச்சு சொல்லுவீர்களா?